எதையாவது பண்ணிடலாம், நஷ்டப்படுத்தலான்ற மாதிரியான அமைப்பு இப்போதைக்கு கொஞ்சம் வேண்டாமேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா புதன் விரையாதி தான். ஃப்ரெண்டு அவரை கூட்டு வந்தாரு, இவரை கூட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நஷ்டங்களை பண்ணி விட்டுறது. எல்லாம் சொல்றாங்க, எங்க விவசாய நிலத்தில் போர் போடலாமா? எனக்கு நேரம் எப்படி இருக்கிறது? தண்ணீர் கிடைக்குமா? ஆமால, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. வணக்கம் விக்கி ப்ரோ. 24/1/99 மூலிகள் வீணடிக்கப்படுற இடம் எதுங்க? 7.5 சனி. அதுலயும் குறிப்பாக அஷ்டம சனியும் சரி, 6-8 தசாப்தி அமைப்புகளும். 7:10 PM வேலூர். விவசாய நிலத்துக்கு கூட்டிட்டு போங்க. எல்லாருக்கும் விவசாய நிலத்தை பாக்குறது அவ்வளவு ஒரு ஆசை. 7.5 சனி தான் நடக்குது. அதே நேரத்துல சனித்துவமா தாங்க இருக்காரு. சனி நீச்சமாக இருந்தாலும் கூட நல்லா இருக்காரு. ஜாதகம் நல்லா இருக்கு. லக்னத்தை குரு பாக்குறாரு. லக்னத்தை குரு பாக்குறாருன்னா கொஞ்சம் பார்வை விலகல் அமைப்புகள் இருக்கு. ஆனா அதே நேரத்துல 1 டிகிரியில பாக்குறாருன்னா, ஆமா இங்க கிட்டத்தட்ட 29. ஆமா, லக்ன சுபத்துவம் தான். ஆனா லக்னாதிபதிக்கு சனி செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்காரு. நல்ல ஒரு அமைப்புகள்ல இருக்காரு லக்னம். இதுல தசா புக்தி, இப்போ சந்திர தசை, சூரிய தசை. சூரிய தசையில புதன் புக்தி போயிட்டு இருக்கு பிரதர். சூரிய தசை புதன் புக்தி, சூரிய தசை புதன் புக்தி. புதன் உங்களுக்கு எதையாவது பண்ணிடலாம், நஷ்டப்படுத்தலான்ற மாதிரியான அமைப்பு இப்போதைக்கு கொஞ்சம் வேண்டாமேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா புதன் விரையாதி தான். ஃப்ரெண்டு அவரை கூட்டு வந்தாரு, இவரை கூட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நஷ்டங்களை பண்ணி விட்டுறது. புதனுக்கு கடுமையான சனியோட பார்வை நெருக்கமான அமைப்புகள்லயும் இருக்கு. சனி செவ்வாய் பிரதர். இந்த இடத்துல எனக்கு போர் போறான விஷயம் என்னன்னு தெரியாது. ஆனா இந்த ஜாதகத்துல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன, இப்ப நடக்கிற புதன் விரையாதிபதி என்ன பண்ணுவாரு? சில நேரங்கள்ல அதிக ஆசை காட்டக்கூடிய அமைப்பு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணாரு. இப்ப கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பணம் செலவு பண்ணாதீங்க. சூரிய தசையில புதன் புக்தி முடியட்டும், கேது புக்தி கூட முடியட்டும். ஏன்னா சுக்கிரன்ல நீங்க இடம் மாறுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும், மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. சந்திரனும் சனி செவ்வாய் தொடர்புல இருக்காரு. ஆனா வளர்பிறை சந்திரனா சூரியனுக்கு கேந்திர அமைப்புகள்ல இருக்காரு. இந்த அமைப்புகளை புதன் புக்தியில வேண்டாம் பிரதர். புதன் கேது புக்திகள்ல வேணாம். சுக்கிர புக்தியில உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது பத்தி. அதுக்கு பிறகு பண்ணுங்க. இப்ப நீங்க பணம் போட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் 6-8 12 இருக்குது. கொஞ்சம் நஷ்டம் அடையக்கூடிய அமைப்புகளுக்கும் இப்ப பண்ணாதீங்க. சரிங்களா?